யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் எங்களோடு கலையகத்தில் தேவதாஸ் கிஷானி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். அண்மையிலேயே வெளியாக இருக்கக்கூடிய கபோத உயர்தர பரீட்சையிலேயே உயர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தில் யாழ் மாவட்டத்தில் முதல் நிலையை பெற்றிருக்கக்கூடியவர். அந்த வகையிலே கிஷானி, நீங்கள் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்காக வழங்குங்கள். என்னுடைய பேர் தேவதாஸ் கிஷானி. நான் தரம் 1 தொடக்கம் 11 வரைக்கும் ஜாழ் புனித மரியாள் பாடசாலையில் கல்வி கற்றினான். என்னுடைய உயர்கல்வியை ஜாழ் ஊர்காவற்றை புனித அந்தோனியார் கல்லூரியில் கல்வி கற்றேன். நான் உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் என்ற பாடப்பிரிவில் உயர்தரத்தில் தோற்றி 2ABC பெற்று ஜாழ் மாவட்டத்தில் 1ஆம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 27வது இடத்தையும் பெற்றிருக்கிறேன். உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தில் நீங்கள் யாழ் மாவட்டத்தில் முதலிடத்திலையும் அகில இலங்கை ரீதியாக 27வது இடத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். உங்களை பற்றிய அறிமுகத்தை தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தை பற்றி எங்களுக்கு கூறுங்கள். என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை நானும் என்னுடைய அம்மாவும், எனக்கு 2 அக்காக்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் திருமணமாகிவிட்டார். அடுத்த அக்கா தையல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அப்பா 2007ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையினரால் சுட்டு கொல்லப்பட்டார். 2007ஆம் ஆண்டு கடற்படையினரால் உங்களுடைய அப்பா சுட்டு கொல்லப்படைக்கு உங்களுக்கு எத்தனை வயசு? 10 மாதம். 10 மாத குழந்தை தொடக்கம் இற்றை வரைக்கும் உங்களுடைய தாயாரோட அரவணைப்பில் தான் நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அம்மாவை பற்றி மேலதிகமாக ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு கூறுங்கள். என்னுடைய இந்த பரீட்சை பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய அம்மா தான். என்னுடைய அம்மா அப்பா இல்லாத சந்தர்ப்பத்திலேயும் மிகவும் கடினமாக உழைத்து என்னை படிப்பிச்சு இந்த ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறா. அவளோட சப்போர்ட்டால் தான் நான் இந்த ஒரு பொறுப்பேற்று எடுக்கக்கூடியதாக இருந்தது. எனவே என்னுடைய அம்மாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். 10 மாத குழந்தையாக நீங்கள் இருக்கும் பொழுதே உங்களுடைய தந்தை தவறிவிட்டார் என்று சொன்னால், உங்களுக்கு உங்களுடைய தந்தையை நீங்கள் பார்த்திருந்தாலும் அவ்வளவு பெரிதாக ஞாபகம் இருந்திருக்காது. தொடர்ச்சியாக உங்களுடைய அம்மாவினுடைய அரவணைப்பிலையும் அவருடைய பாதுகாப்பிலையும் நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள். இற்றை வரைக்கும் நீங்கள் இந்த உயர்தர கல்வியை நிறைவு செய்கிறதுக்கு அவருடைய சப்போர்ட், அதை விட உங்களுக்கான பண தேவைகளாக இருக்கலாம், உங்களுடைய வேறு தேவைகளாக இருக்கலாம், உங்களுடைய அம்மாவாலேயே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் ஏதாவது வேலைக்கு சென்றாரா? ஆம், என்னுடைய அப்பா இறந்தது முதல் அம்மா தோட்டங்களுக்கு சென்று தோட்ட வேலை, அதை புகையிலை மிளகாய் தோட்டங்கள்ல வேலை செய்து என்ன படிப்பிச்சாங்க. உங்களுடைய அம்மா வேலைக்கு போற அதே சமயம் நீங்கள் மூவரும் பெண் பிள்ளைகளாக இருக்கின்றபடியால் உங்களையும் பராமரிக்க வேண்டும். அவ்வாறான சூழலை நீங்கள் எவ்வாறு சமாளித்து கொண்டீர்கள்? மார்னிங் நான் ஸ்கூல் போகும்போதே அம்மாவும் வேலைக்கு போயிடுவா. பிறகு ஸ்கூல் விட்டதும் மதியம் எனக்கு சாப்பாடு கொண்டு தந்துட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவா. நான் அப்படியே ஸ்கூல்லேருந்தே பஸ் எடுத்து கிளாஸஸுக்கு வந்துடும். பிறகு இரவு தான் நாங்கள் எல்லாருமே வீட்டில் ஒண்டா சந்திப்போம். கபோத உயர்தரத்தில் நீங்கள் உயர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஏன் அந்த பாடத்தை, ஏனைய பாடங்களும் இருக்கத்தக்கனவாக நீங்கள் ஏன் இந்த பிரிவில் இந்த பாடத்தை தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன? நான் தொழில்நுட்ப பிரிவை தெரிவு செய்யும்போது எனக்கு அந்த பிரிவை பற்றிய அடிப்படை அறிவு எதுவுமே இருக்கல. ஆனால் என்னுடைய அக்காட விருப்பத்துக்கு ஏற்பதான், அதாவது அவையுடைய தெரிவுக்கு ஏற்பதான் நான் அந்த பாடத்தை தெரிவு செஞ்சு படித்தேன். நான் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பிறகு எனக்கு அந்த பிரிவு பிடிச்சு நான் படித்ததால் கொஞ்சம் இந்த பெறுவரை பெறக்கூடியதாக இருந்தது. நீங்கள் உயர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் பாடத்தை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். இந்த பாடத்தில் என்னென்ன உப அலகுகள் இருக்கின்றது? நீங்கள் எவ்வாறான பாடங்களை படித்திருக்கின்றீர்கள்? உயிர்முறைமை தொழில்நுட்பவியல் என்ற பிரிவுக்குள்ள 3 பிரதான பாடங்கள் இருக்குது. அதில் முதலாவது உயிர்முறைமையல் தொழில்நுட்பவியல், அதாவது பயோடெக். அடுத்தது சயின்ஸ் போடெக். மூன்றாவது, அதாவது விருப்பத்துக்குரிய தெரிவு பாடமாக நான் ஐசிடியை தெரிவு செஞ்சேன். நான் பயோடெக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள விவசாயம், நீர் உயிரினவியல், பொறிமுறை மயப்படுத்தல் மற்றது ஐசிடி தொடர்பான விடயங்களும். சயின்ஸ் போடெக்கை பொறுத்த வரைக்கும் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் மற்றது எஸ்எஃப்டிக் என்ற பாடத்துக்குள்ளேயே சில ஐசிடி தொடர்பான விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அடுத்து மூன்றாவது பாடமான ஐசிடிக்குள்ள செயல்முறை ரீதியான அலகுகளும் காணப்படுது. நீங்கள் இந்த 3 பாடத்திலையும் எந்த பாடத்தை கூடுதலாக நீங்கள் விரும்பி கற்றீர்கள்? எனக்கு உயிர்முறைமை தொழில்நுட்பவியல், அதாவது பயோடெக் பாடம் தான் நான் அதிகமாக விரும்பி படித்தது. அதில் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கிறதால எனக்கு அதோடு சேர்த்து படிக்கும்போது இன்னும் ஆர்வமாக இருந்தது. நீங்கள் இந்த பெறுபேறை பெறுவதற்கு உங்களுடைய குடும்பத்திற்கு அப்பால் உங்களுடைய பாடசாலை உங்களுக்கு நிச்சயமாக நிறைய உறுதுணையாக இருந்திருக்கும். அது தொடர்பான உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நான் இந்த பெறுவதற்கு வந்து என்னுடைய பள்ளிக்கூடம் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு. என்னுடைய ஸ்கூலில் வந்து எங்களோட பாடத்துக்குண்டே நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் வந்து இல்லை. அதே மாதிரி வந்து ஆய்வுக்கூட வசதிகளும் இல்லாட்டிக்கும் ஏனைய வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸாக்கள் வந்து எங்களோட அதாவது பாட வேலையை வந்து பிரித்து அவையில் வந்து அவங்களால இயல்பான அளவு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பள்ளிக்கூடத்தில் அதிபர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நிறைய பேப்பர் செய்ய வச்சதால் நாங்கள் இப்படி ஒரு பெறுவதற்கு வந்து உதவியாக இருந்தது. உங்களோட சேர்த்து இந்த பாடத்தை உங்களுடைய பாடசாலையில் எத்தனை பேர் நீங்கள் கல்வி கற்றீர்கள்? எங்களோட பாடசாலையை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப பிரிவை வந்து 9 பேர் தெரிவு செஞ்சினாங்க. அதில் பயோசிஸ்டம் டெக்னாலஜி 5 கேர்ள்ஸும் வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி 4 பாய்ஸும் எடுத்தவங்க. அதில் வந்து 8 பேர் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யக்கூடிய அதாவது ஒரு நிலையில் வந்து இருக்கிறோம். அதுலேயும் வந்து யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் 1ஆம் நிலையையும் என்னுடைய நண்பர்கள் வந்து 2ஆம் நிலை 5ஆம் நிலை 6ஆம் நிலையை வந்து பெற்றிருக்கிறார்கள். உங்களுடைய இந்த பெறுபேற்றுக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பாடசாலை அதற்கு அப்பால் உங்களுக்கு தனியார் கல்வி நிறுவனமும் நிறையவே உதவிகள் செய்திருப்பாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் உங்களுடைய தனியார் கல்வி நிறுவனம் உங்களுக்கு எவ்வாறான சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்லாம் வந்து தனியார் கல்வியை வந்து கற்றினான். பள்ளிக்கூடத்தில் வந்து எங்களுக்கு லேப் இருக்காது, நியமனம் பெற்ற டீச்சர்ஸாக்கள் இல்லாட்டிக்கும் அங்கே டெக்னாவில் வந்து ப்ராக்டிக்கல் திங்ஸ் எல்லாம் இருக்கிறதால நாங்கள் வந்து ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நிறுவனத்தில் வைக்கக்கூடிய மாடல் பேப்பர்ஸ் மற்றது வந்து ப்ராக்டிஸுக்காக வந்து அவங்க நிறைய பேப்பர் செய்வாங்க. எங்களை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு இப்போ மார்க்ஸ் வந்து குறைஞ்சா கூட இல்லை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. பாஸ் பேப்பர் கிளாஸ் எல்லாம் எடுத்து விடுவாங்க. ஸோ என் பெறுபேற்றுக்கு வந்து அவையிலும் ஒரு முக்கிய காரணமாக வந்து இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பரீட்சை எழுதிய பிற்பாடு உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் வரும், அதை விட நான் இந்த மாவட்டத்தில் 1வது நிலையை பெறுவேன் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களா? எனக்கு நல்ல வருமென்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. பல்கலைக்கழக அனுமதி கிடைக்குமென்றது எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது கிடைக்குமென்றதில். ஆனால் யாழ் மாவட்டத்தில் 1ஆம் இடம் கிடைக்குமென்றது நான் எதிர்பார்க்கல. யாழ் மாவட்டத்தில் நீங்கள் உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் அந்த பிரிவில் முதல் நிலையில் இருக்கின்றீர்கள், அதை நீங்கள் எவ்வாறு உணர்கின்றீர்களா? நான் என்னுடைய ரிசல்ட்ஸை பார்த்த டைம் வந்து நான் எதையாவது ரேங்க்ன்றது தான் நான் முதல்ல பார்த்துறேன். நான் 1வது ரேங்க்ன்றோன்னே எனக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கவே இல்லை, அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான். அதையும் 1வது வந்து என் அக்காட்ட தான் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்தோன்னே என் அவையால் தான் நான் அந்த பாடத்தையே தெரிவு செஞ்சு படித்தேன் நான். அதுக்கு பிறகு வந்து என்னுடைய ரிசல்ட்ஸை பார்த்த பிறகு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிறகு அம்மா என்னுடைய குடும்பத்தில் வந்து என்னுடைய ரிசல்ட்ஸை வந்து சொல்லிட்டு எனக்கு படித்த டீச்சர்ஸாக்கள் எல்லாருக்கும் கால் பண்ணி சொன்னப்போ எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பம், என்னுடைய பாடசாலை, என்னுடைய தனியார் கல்வி நிறுவனம், என்னுடைய சமூகம் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இவற்றை விட உங்களுக்கு நிறைய இணைப்பாட விதான செயல்பாடுகளில் ஆர்வம் இருப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவை தொடர்பாக நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் சின்ன வயசுல இருந்தே இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் வந்து அதிக கவனம் செலுத்துவேன். சின்ன வயசுலேருந்தே மேத்ஸ் குயிஸ், சயின்ஸ் குயிஸ் வரைக்கும் மாகாணம் வரைக்கும் நான் போயிருக்கிறேன். அதோட பாட்டு பாடுறது, இங்கிலீஷ் காம்படிஷன் எல்லாம் நிறைய வந்து ஆர்வமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பிளேசஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. உங்களுடைய இந்த பெறுபேறு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய பாடசாலைக்கு ஒரு சாதனையான விடயம். அதாவது நீங்கள் மாவட்ட ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற ஏனைய மாணவர்களுக்கு உங்களுடைய பெறுபேறு ஒரு உந்து சக்தியாக அமைந்திருக்கும். என்னென்னு சொன்னால் உங்களுடைய இடத்தை தாங்களும் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய மறையலை தொலைக்காட்சி குழுமம் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் இந்த காபோத உயர்தர பரீட்சையை நிறைவு செய்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? என்னுடைய ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னக்கே நான் வீட்டில் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் சின்ன பிள்ளைகளுக்கு. ஸோ இனி வந்து ஸ்கூலில் வந்து இப்போ என் பாடத்தை எடுக்கக்கூடிய தம்பி தங்கச்சியாக்களுக்கு டீச்சர்ஸாக்கள் இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல பள்ளிக்கூடத்திற்கு. ஆகவே வந்து என்னால் முடிஞ்ச அளவு போய் சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பெறுபேறு வருவதற்கு முன்பாகவே நான் வீட்டில் டியூஷன் கொடுக்குறேன்னு சொல்லி. நீங்கள் என்னென்ன பாடம் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறேன்? நீங்கள் நான் வீட்டில் வந்து மேத்ஸ், சயின்ஸ், ஐசிடி டியூஷன் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் எத்தனை பிள்ளைகள் உங்கள்கிட்ட வந்து இப்போ படித்து கொண்டிருக்கிறேன்? இப்போ வரைக்கும் ஒரு 5 பேர்கிட்ட என்கிட்ட படித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இவ்வளவு தூரம் உங்களுடைய கல்வி நடவடிக்கையை நிறைவு செய்து இன்னும் ஒரு அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கு உங்களுடைய வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு எதிர்கால இலக்கு ஒன்று இருக்கும், எதிர்கால திட்டம் ஒன்றை நீங்கள் வைத்திருப்பீர்கள். அது தொடர்பாக நீங்கள் குறிப்பிடுங்கள். என்னுடைய எதிர்கால திட்டம் ஒரு சிறந்த விரிவுரையாளராக வந்து என்னுடைய சமூகத்துக்கு வந்து நான் சிறப்பான சேவை செய்ய வேண்டும். அது நீங்கள் எந்த பாடத்தில் அல்லது எந்த பிரிவில் நீங்கள் ஒரு விரிவுரையாளராக வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல் பாடத்தில் வந்து ஒரு விரிவுரையாளராக
ஆக வர வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் வந்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாடத்தில் ஒரு விரிவுரையாளராக வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய லட்சியம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக தற்பொழுது உங்களுக்கு பிறகு கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய தம்பி தங்கையர்கள் இனிய சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன ஒரு சிந்தனையை கூற விரும்புகின்றீர்கள்? நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கவலைப்படாமல் எப்போயுமே நம்மளால் ஏழுமான அளவு எஃபர்ட் போட்டு எங்களோட அம்மா அப்பாவை முதல்ல பெருமைப்படுத்தணும். அதே மாதிரி வந்து சமூகத்துக்கோ இல்லை எல்லா இடத்துலையுமே எங்களோட ஒரு பேரை வந்து நாங்கள் பதிக்க வேணும். ஆகவே இந்த காலகட்டத்தில் வந்து எங்களுடைய படிப்பை வந்து குழப்புறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் கடைசி வரைக்கும் எஃபர்ட் போட்டு நல்லா படிக்கணும். எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து நல்லா படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து இந்த சமூகத்துக்கு நல்ல பேரை வந்து கொண்டு வரவேன். நிறைவாக உங்களுடைய இந்த பெறுபேற்றின் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பெயரை நிலைநாட்டியிருக்கின்றீர்கள் என்பதை இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த லட்சியங்கள், உங்களுடைய எதிர்கால கனவுகள் எல்லாமே நல்லபடியாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்களும் இந்த இடத்துல உங்களுக்கு எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி.